வணக்கம், நான் உங்கள் Deena. வெல்கம் பேக் டு Deena's கிச்சன். இங்கே நம்ம கிச்சனில் பார்க்க போது ஒரு சூப்பரான இடியாப்பம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட கடலை கறி, தின்னாக இருக்கும். ஆக்சுவலாக கேரளாவில் பார்த்தீங்கன்னா கடலைக்கறி அந்த தின் ப்ரிப்பரேஷன் நம்ம வீட்டில் பண்ணலாம், அந்தளவுக்கு நிறைய பேர் பிடிக்காது. நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி இந்த கடலைக்கறி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கடலைக்கறிக்கு தேவையான பொருட்கள்: கருப்பு மூக்கடலை 150 கிராம், தேங்காய் பத்தை 4-5 நம்பர், முழு தனியா 1 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 2 நம்பர், தக்காளி 1.5 நம்பர், பச்சை மிளகாய் 2 நம்பர், காய்ந்த மிளகாய் 5-6 நம்பர், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, சோம்பு 3/4 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு டு டேஸ்ட், தேங்காய் எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். கடலைக்கறி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கருப்பு மூக்கடலை இருக்குது பார்த்தீங்களா, இதை தண்ணியில் ஊற வைக்கணும். குறைஞ்சபட்சம் ஓவர் நைட்டில் ஊற வைங்க. அப்படிலாம் ஒரு 6-7 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் வேக வைக்கும் போது ஈஸியாக நல்லா வெந்து வரும். அதனால தான் நல்லா ஊற வச்ச கடலை எடுத்து வாஷ் பண்ணி இந்த குக்கரில் போடுறேன். இந்த குக்கரில் போட்ட பிறகு தேவையான தண்ணி ஊற்றுறோம், கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைக்க ஆரம்பிக்கிறோம். கரெக்டாக ஒரு 4-5 விசில் விடலாம். உங்களுக்கு நல்லா குக் பண்ணுச்சுன்னா இன்னும் 2 விசில் விட்டுடலாம். சரிங்களா? இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா, இந்த மூக்கடலை வந்து நல்லா வெந்திருக்கு. அதாவது இந்த கருப்பு மூக்கடலை இப்போ கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் மேஷ் ஆகணும். ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா திருப்பி நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணிட்டோன்னா, இந்த கடலைக்கறிக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதனால கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் போட்டிருக்கோம். இதில் சோம்பு, முழு தனியா, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தேங்காய் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி முழு தனியாவும் காஞ்ச மிளகாய் லைட்டாக வதக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ தான் அந்த ரோஸ்டான அந்த ஃப்ளேவர் வரும்போது இந்த தேங்காய் போட்டோன்னா நல்லாயிருக்கும். தேங்காய் நீங்கள் திருவும் போது முடிஞ்ச அளவுக்கு நல்லா பொடிசாக திருவுங்க. அப்படி இல்லைன்னா தேங்காவை நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணினா இந்த மாதிரி நல்லா பொடிசாக வந்துடும். அதுக்கு பிறகு இந்த மசாலா போட்டு நல்லா வறுக்க ஆரம்பிக்கணும். அதே டைமில் வறுக்கும் போது கரெக்டாக ஈவனாக வறுக்கணும். இந்த தேங்காவை ஒரு சைடு கருப்பாகவும் ஒரு சைடு கோல்டன் ப்ரௌனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த மசாலா நல்லா இருக்காது. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வறுத்த பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் தனியா பவுடர், கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இந்த இடத்துல இந்த மசாலா போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏன் கிட்டேன்னா, நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்ன கிட்டேன்னா அந்த மசாலா தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்லோ ஃப்ளேம் வதக்கிடுதுன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு பிறகு இதை அரைக்க போகிறோம். இதை அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 90%, கொஞ்சோண்டு குறைன்னு இருக்கணும். குருமா, கடலைக்கறிலாம் ஒரே மாதிரி அரைக்கணும். அதனால தான் 90% அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போ நல்லா அரைச்சிருச்சுன்னா இந்த மாதிரி ரெடி ஆகிருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தாளிச்சிட்டு தேங்காய் பேஸ்ட்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். கொஞ்சம் தேங்காய் சூடான பிறகு பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் தாளிப்பாக போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு சோம்பு, கொஞ்சம் வெங்காயம். வெங்காயம் நீங்கள் பொடிசாக கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் ரஃபாக கூட கட் பண்ணிக்கலாம். குருமா பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1/2 கோட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா வதக்க ஆரம்பிங்க. வதக்கிற பக்குவம் என்ன கேட்டினா கரெக்டாக ஒரு 20 to 30% அளவுக்கு வதங்கினா மட்டுமே போதும்.
ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். இந்த மாதிரி கரெக்டாக வதக்கிடணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது இந்த மாதிரி ரெசிபிக்கு எந்த அளவுக்கு பூண்டு எந்த அளவுக்கு இஞ்சி கிட்டுன்னா ரெண்டுமே ஒரே அளவில் போட்டுக்கணும். அதாவது இஞ்சும் பூண்டும் ரெண்டுமே ஒரே அளவில் அரைச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், வாசனை நல்லா கொடுக்கும். அதனால தான் இஞ்சி பூண்டு ரேஷியோ கரெக்டாக சொல்லியிருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கி முடித்த பிறகு தக்காளி போடுறேன். இந்த இடத்துல தக்காளி கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருப்பேன். அதே டைமில் தக்காளி போட்ட பிறகு வதக்கலை, மசாலா போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் குக் பண்ணுறோம். பாருங்கள் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறேன்னு. இப்போ மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், மீதி 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் தனியா பவுடர் அந்த மசாலா வதக்கும் போது யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கரெக்டாக நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த மசாலா போட்ட பிறகு திருப்பி அந்த வெங்காயம் தக்காளோட நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்களா அந்த மசாலா நல்லா கொதிச்சு வருதா? இந்த டைமில் நம்ம ஏற்கனவே வேக வச்ச அந்த கடலை, அதுக்கப்புறம் அதோட ஸ்டாக் வாட்டர், அதாவது அந்த கடலை வேக வச்ச தண்ணியோட இதில் ஊற்றிருக்கேன். தண்ணி எல்லாத்தையும் ஊற்றல, வேணும்னா அப்புறம் ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த கருப்பு மூக்கலை போட்டிருக்கோம்ல, போட்ட போய் மூடி போட்டு நல்லா கொதிக்கிட்டுன்னு சொல்லிவிடுங்க. அந்த மசாலா பச்சை வாசனை நல்லா போகட்டும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கடல் கறி மசாலா இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மசாலா போட்ட பிறகு அந்த கருப்பு மூக்கல்ல அந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா அந்த டைமில் நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்க அந்த கருப்பு மூக்கலோட ஸ்டாக் வாட்டர் இதில் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டாக் வாட்டர் இல்லைன்னா நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம். அதே டைமில் எடுத்த உடனே நீங்கள் தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம், சரிங்களா? கொஞ்சம் அந்த டெக்ஸ்சர் கரெக்டாக வந்த பிறகு நீங்கள் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் கேட்டினா ரொம்ப நாள் கொதிச்சா உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் கொடுக்காது. அதனால தான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், தண்ணியோட அளவு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன், கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், ஒரு மூடி போட்டு திருப்பி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ கடலைக்கறி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, சூப்பராக ரெடியாக இருக்குது. இதே கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்த கடலைக்கறி கொஞ்சம் தின்னாக கொடுப்பாங்க. நான் சபரிமலைக்கு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இந்த பரோட்டா கடலைக்கறி தருவாங்க. கடலைக்கறி பார்த்தீங்கன்னா தண்ணியாக இறங்கும். ஆனால் அந்த மாதிரி தண்ணியாக வச்சு நம்ம வீட்டில் சாப்பிட்டா பிடிக்காது. அதனால் கொஞ்சம் லைட்டாக திக்காக கொடுத்துருக்கேன். இப்போ ஃபைனலாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு அருமையான கடலைக்கறி ரெடி. இதோட ஒரு இடியாப்பம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் இடியாப்பம்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால் இன்றைக்கி இந்த சூப்பரான காம்போவில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இடியாப்ப ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பச்சரிசி 1 கப்பு, இட்லி அரிசி 1 கப்பு, உப்பு தேவையான அளவு. இதுதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடியாப்பத்துக்கு நம்மக்கிட்ட இருக்க இந்த பச்சரிசி, இந்த பச்சை அரிசியும் இட்லி அரிசியும் போட்டிருக்கேன். இந்த பச்சை அரிசியும் இட்லி அரிசியும் ரெண்டும் ஒரே அளவாக இருக்கணும். நீங்கள் 1 கிலோ எடுத்துக்கலாம், இல்லை 2 கிலோ எடுத்துக்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு பச்சை அரிசி போடுறீங்களோ அதே அளவுக்கு இந்த இட்லி அரிசி போட்டுக்கணும், சரிங்களா? இந்த அரிசியில் மாற்றம் இருக்கக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏங்கிட்டனா சில பேர் புழுங்கல் அரிசி போடலாம், இல்லை வேறு எதுனா சாப்பாட்டு அரிசி போடலாம்னு சொல்லி கேட்பீங்க. அப்படி போட்டோன்னா உங்களுக்கு இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வராது. அதனால தான் இது என்னோட மெத்தட், என்னோட ஸ்டைல் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறேன். அதனால தான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இப்போ இந்த அரிசியை நல்லா ஊற வைக்கிறோம். இந்த ஊற வைக்கிற பக்கம் என்னன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கு பிறகு வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அரிசி ரெடியாக இருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த அரிசியை நல்லா காய வைக்கணும். கொஞ்சம் ஈரப்பதத்தோடு எடுத்து போய் மாவு அரைக்கக்கூடாது. நல்லா காய வச்ச அரிசி நல்லா ட்ரை ஆக்கணும். அதுக்கு பிறகு தான் நம்ம எடுத்து போய் மாவு மிஷினில் கொடுத்து நல்லா அரைக்கணும். நீங்கள் வீட்டில் அரைக்கலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அரைக்கலாம். நல்லா மிக்ஸியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மாவு அரைக்கிற பக்கம் இடியாப்பம் மாவு சொல்லி நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக அரைச்சி கொடுத்துருவாங்க.
இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் தேவையான அளவுக்கு மாவு எடுத்துருப்பீங்கல்ல, அதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் வெதுவெதுன்னு இருக்க தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். தண்ணி யூஸ் பண்ணும்போது பச்சை தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் வெதுவெதுன்னு தண்ணி எடுத்து மாவு மிக்ஸ் பண்ணணும். மாவு டைட்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி டைட்டாக இருந்தால் கண்டிப்பாக மாவு புளியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி லூஸாக இருக்கணும். ரொம்ப லூஸாக வேண்டாம், கொஞ்சம் கையில் எடுத்திங்கன்னா அப்படியே சாஃப்டாக மாவு இறங்கணும். அந்த மாதிரி நீங்கள் கரெக்டான பக்குவத்தில் மாவு மிக்ஸ் பண்ணுறீங்க. இதுக்கு பிறகு இந்த மாதிரி இடியப்ப குழாய் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இடியப்ப குழாய் மரக்குழாய் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லாதவங்க நீங்கள் அந்த ஸ்டீலில் வர்றது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த இடியப்ப குழாயில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணுறோம். எதுக்காக கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஈஸியாக புளியறதுக்காக. நீங்கள் இந்த இடத்துல எண்ணெய்க்கு பதிலாக தண்ணியும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு இந்த தட்டிலையும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணுறோம். அப்படி இல்லைனா ஒரு காட்டன் கிளாத் போடலாம். அதாவது காடா துணி சொல்லுவாங்கள்ல, அந்த காடா துணியும் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடியாப்ப தட்டில் எல்லாத்தையும் நான் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி. இதுக்கு பிறகு இந்த இடியாப்ப குழாயில் மாவு போட்டிருக்கேன். இந்த மாவு அதிகமாக போடக்கூடாது. ஒரு பாதி அளவுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு புளியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி மாவு பாதி அளவுக்கு அந்த குழாயில் போட்டு அதுக்கப்புறம் அந்த இடியாப்ப தட்டு வச்சு நீங்கள் அப்படியே நல்லா புளிய வேண்டியதான். இந்த புளியிற பக்கம் என்ன கேட்டினா, கரெக்டாக ஒரு 2 லேயர் வரலாம் அதிகபட்சம். நீங்கள் ரொம்ப அதிகமாக புளிஞ்சிட்டினா ரொம்ப கெட்டியாகிடும். அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு லேயர், திருப்பி செகண்ட் லேயர். நீங்கள் வீட்டில் இட்லி தட்டு இருந்தாலும் நீங்கள் அதில் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா சூடாக இருக்கும். அதாவது நீங்கள் ஸ்டீம் பண்ணுறதுக்கு முன்னாடி பச்சை தண்ணியை வச்சு புளிஞ்ச இடியாப்பத்தை உள்ளே வச்சு பண்ணக்கூடாது. அந்த இட்லி ஸ்டீமில் தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கு பிறகு அந்த இடியாப்பத்தட்டு உள்ளே வச்சு கரெக்டாக ஒரு 4 to 5 மினிட்ஸில் நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துலாம். அதே டைமில் ரொம்ப ஸ்டீம் பண்ணாலும் ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஸ்டீம் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. எந்த அரிசியை யூஸ் பண்ணுறோம், அதே டைமில் எப்படி ஊற வச்சு நல்லா அரைச்சி எடுத்து வரோம், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இடியாப்பம் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஹெல்த்தியான ஸ்டைலில் இன்றைக்கி இந்த இடியாப்பம் சொல்லி கொடுத்துருக்கேன். இதோட அந்த கடலை கறியும் சொல்லி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த இடியாப்பம், இந்த கடலைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக விளக்கமாக கொடுத்துருக்கேன். நம்ம வீட்டில் பொருள்லாம் இருக்கும், ஆனால் சில பேருக்கு வந்து எந்த அளவுக்கு எப்படி போடணும், எந்த டைமில் என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியாதுல்ல. அதனால் விளக்கமாக நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே புரியும். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபிஸ் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.